இஸ்ரவேலின் ஜெயபலமான தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. யெகோவா ராஃபா ஊழியத்தின் வாயிலாக நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நேரத்திலும் கூட கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதை குறித்து அவனுடைய வாழ்க்கையில தாவீது பட்ட இன்னல்கள், இடரல்கள், புறம்பாக தள்ளப்பட்ட சூழல், இப்படிப்பட்ட ஒரு சில காரியங்களை குறித்து நான் சொல்ல போகிறேன். தாவீது அவருடைய வாழ்க்கையில எப்படி இருந்தார் என்று பாத்தீங்கன்னா, சொந்த வீட்டிலேயே அவருக்கு ஒரு சுதந்திரம் இல்லாமல் தான் தாவீது இருந்தார். புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதனாகத்தான் தாவீது இருந்தார். தாயின் தகப்பனும் அவரை தள்ளிவிட்டார்கள். அவர் பரிசுத்த வேதாகமத்துல சங்கீதத்துல சொல்லும் பொழுது கூட சொல்லுகிறார், என் தாயின் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் நீர் என்னை சேர்த்துக் கொள்வீர் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் தாவீது இருந்தார். அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு பெரிய ஒரு காரியத்தை பாருங்களேன். அப்படின்னா அவர் எவ்வளவுக்குள்ள புறம்பாக்கப்பட்டிருப்பாருன்னு பாருங்களேன். 1 சாமுவேல் 16வது அதிகாரத்துல அந்த அதிகாரத்துல தாவீது எவ்வளவுக்குள்ள புறம்பாக்கப்பட்டார் அப்படிங்கிறது வருது. சாமுவேல் தீர்க்கதரிசி ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி. ஒரு தேசத்துக்கு ராஜா தேவைப்படுகிறது என்று சொன்னா சாமுவேல் தான் வந்து அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி வந்துதான் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கிறாங்க. ஆனா ஈசாய் வீட்டுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி வந்திருக்கிறாங்க. வந்து அவர் சொல்றாங்க, உன்னுடைய குமாரர்களில் ஒருவனைத்தான் தேவன் ராஜாவாக தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே தாவீதுடைய தகப்பனாய ஈசாய் நினைக்கிறா, தாவீதை குறித்து அவருடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இவன் ஆடு மேய்க்கிறவன் தானே, வனாந்தரத்துல ஆடு மேய்க்கிற ஒரு பிள்ளை தானே, இவனை எப்படி கர்த்தர் தேர்வு செய்திருப்பார், ராஜாவாக இவனை எப்படி தேர்வு செய்திருப்பார் அப்படின்னு ஈசாய் நினைத்து கொண்டிருக்கிறார். திரும்ப அவருக்கு என்ன ஒரு எண்ணம் வருகிறது, என்னுடைய மற்ற 7 பிள்ளை, என்னுடைய மற்ற குமாரர்கள் அத்தனை பேரும் சவுளுடைய ராஜ்ய பாரத்துல தளபதிகளா இருக்கிறாங்க, இராணுவ தளவாளத்துல இருக்கிறாங்க, அந்த பிள்ளைகள ஒருவனைத்தான் கர்த்தர் ராஜாவாக தேர்வு செய்வார், தாவீதை தேர்வு செய்ய மாட்டார் அப்படின்னு தாவீதுடைய தகப்பனாகிய ஈசாய் நினைத்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து கேட்கிறாங்க, ஒவ்வொரு பிள்ளையாய் ஈசாய் அனுப்புகிறான். முதல் பிள்ளை, 2வது பிள்ளை, 3வது பிள்ளைன்னு சொல்லி எல்லா பிள்ளைகளையும் அனுப்புகிறார். அப்போ ஈசாய் கேட்கிறார், உன்னுடைய பிள்ளைகள் இவ்வளவுதானா, உனக்கு குமாரர்கள் இவ்வளவுதானா அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் வனாந்திரத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். ஒண்ணு தெரியுமா, நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் பாருங்களேன். இஸ்ரவேல் அன்னைக்கு ராஜாவா ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ண போறாங்கன்னா மொத்த இஸ்ரவேல் மக்கள் அங்க வந்துருவாங்க, ஆசாரியர்கள் வந்துருவாங்க, பிரதான ஆசாரியர்கள் வந்துருவாங்க, தீர்க்கதரிசிகள் வந்துருவாங்க, ஜனத்தின் மூப்பர் வந்துருவாங்க. யார அபிஷேகம் பண்ண போறாங்களோ, ராஜாவா அபிஷேகம் பண்ண போறாங்களோ அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேர் வந்துருவாங்க. ஆனா இங்க என்ன நடந்துச்சுன்னு பாருங்களேன், தாவீதுக்கு அப்படிப்பட்ட ஒரு செய்தியை ஈசாய் அறிவிக்கவே இல்லை. நம்ம வீட்டுக்கு ராஜாவா ஒருத்தரை தேர்வு செய்ய போறாங்க, நம்ம குடும்பத்துல ஒரு ஆளை தான் ராஜாவா தேர்ந்தெடுக்க போறாங்க, சாமுவேல் தீர்க்கதரிசி நம்ம வீட்டுக்கு வரப்போறாரு அப்படிங்கிற தகவலை தாவீதுக்கு ஈசாய் சொல்லவே இல்லை. அவர் வனாந்தரத்துல ஆடுதான் மேய்ச்சி கொண்டிருக்கிறாரு. ஆனா சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னதுக்கு அப்புறம் தான் சொல்றாரு, சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, உன்னுடைய குமாரன்ல தாவீதை நீ வர சொல், அவன் வர்ற வரைக்கும் நான் பந்தி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். கடைசியில பார்த்தா அவருக்கு தகவல் போகுது, தாவீது வருகிறார். அப்ப கர்த்தர் சொல்றாங்க, நீ எழுந்து அவனை போய் அபிஷேகம் பண்ணு, இவன் தான் ராஜாவாய் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி. இப்ப பாருங்களேன், புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனுஷன், சொந்த தாய் தகப்பன் அவனை மதிக்கல, கூட பிறந்த சகோதரர்கள் அவனை மதிக்கல, மொத்த இஸ்ரவேலர்களும் அவனை மதிக்கல, இவன் ஆடு மேய்க்கிறவன் தானே அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கர்த்தருடைய பார்வை இந்த மனுஷன் மேலதான் இருந்துச்சு. இன்னொன்னு கேட்டீங்கன்னா, இவங்க எல்லாருமே ராஜ சம்போகமா இருந்தாங்க, ராஜா சமூகத்துல வேலை பார்த்தாங்க, ஆனா கர்த்தரை துதிக்கல. ஆனா தாவீது ஆடு மேய்க்கிறவனா இருந்தாலும் வனாந்திரத்துல கர்த்தரை துதித்து பாடி கொண்டிருந்தான். அவன் கையில ஒரு வயலின் மாதிரி ஒண்ணு வச்சிருந்தான் பாருங்க, அதை வச்சுக்கிட்டு கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டே இருக்கிறான். இங்க சம்பூர்ணமான சாப்பாடு கிடைக்கு, நல்ல ஒரு ஆதரவான ஒரு வாழ்க்கை இருக்கு, ஆனா யாருக்குமே கர்த்தரை தேடுகிற ஒரு அனுபவம் இல்லை. ஆனா வனாந்தரத்துல ஆடுகளோட ஆடுகளா இருந்தாலும், அந்த பாலை நிலத்துல ஆடுகளோட ஆடுகளா இருந்தாலும் அவன் அங்க கர்த்தரை துதித்து பாடினான். அவன் துதித்து பாடின பாடல்கள் தான் கர்த்தர் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினதுக்கு
ஒரு பெரிய முன்னுதாரணமா இருந்தது. அதனால நான் சாதாரண ஒரு வேலை தானே பாக்குறேன், நான் சாதாரண நிலையில தானே இருக்கிறேன், நான்லாம் எப்படி மேல வர முடியும் அப்படின்னு நீங்க ஒரு கால் நினைக்காதீங்க. நீங்க சாதாரண வேலை பார்க்கிறவர்களா இருக்கிறான். உங்க வேலை ஸ்தலத்துல நீங்க கர்த்தரை துதித்து பாடுங்க. நீங்க சின்ன வேலை பார்க்கிறவங்களா இருக்கலாம், ஆனா அந்த வேலை ஸ்தலத்துல கர்த்தரை துதித்து பாடுங்க. உங்களுக்கான ஒரு முன்னேற்றம் வரும், உங்களுக்கான ஒரு நாள் வரும். கர்த்தர் அந்த நாளிலே உங்களை உயர்த்துவார். வேதாகமத்தில் ஆபகுக்குள்ள ஒரு வசனம் வருது, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவில் அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அது மாதிரி உங்களுக்காக குறித்த நாட்கள் ஒரு நாள் வரும். அந்த நாள்ல கர்த்தர் உங்க தலையை உயர்த்துவார். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புதிய எண்ணெயால் நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்று சொல்லப்படுகிறதை போல உங்க தலையை உயர்த்துகிற ஒரு நாள் வரும். இப்ப நீங்க என்ன செய்யணும்? கர்த்தருடைய சமூகத்துல அமர்ந்திருந்து செபிக்கணும். கர்த்தருடைய சமூகத்துல நீங்க ஆடி பாடி கர்த்தரை துதிக்கணும். இவைகளை எல்லாம் செய்யும் பொழுது கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஏற்ற நேரத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார், ஒரு பெரிய உயர்வை கொண்டு வருவார். அப்போ சொல்லுவீங்க, கர்த்தரன் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் அப்படின்னு உங்க வாயினால நீங்க அறிக்கை பண்ணுகிறவர்களாய் மாறிடுவீங்க. இந்த வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.